அனைவருக்கு வணக்கம். ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட். சூர்யா அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய கம்பெனியில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் கூப்பிடாதே இருப்பாங்க. அப்புறம் மகாவை பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுடைய விஷயம் கேள்விப்பட்டேன், இங்கே உங்களை வேலைக்கெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மகா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த சார் கிட்ட, சார் நீங்களே வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது எங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட போகிறீங்க, அந்த நாளும் வருன்றாங்க. இப்படி ஒருத்தவங்களா நம்ம வேலைக்கு சேர்த்துக்காத போயிட்டோன்ட்டு நீங்கள் நினைக்கிற நாள் வரும் அப்படின்னு சொல்லி மகா சவால் விட்டு வெளியே வராங்க. சூர்யா அவங்க ஃப்ரெண்டோடைய கம்பெனி கிட்ட தானே போயிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு, அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. சூர்யா என்னாச்சு, வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என் நண்பன் வேலை கொடுத்துட்டா, நான் இங்கே செஞ்சுட்டு தான் இருக்கேன். இல்லை சூர்யா, நான் ஒரு இடத்துக்கு போனாங்க, எனக்கு ஒர்க்கு கொடுக்கல, அங்கே ஏதாச்சும் வந்து ஒர்க் இருக்கான்னு பாருங்க. சரி மகனை கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இல்லை சூர்யாவுடைய முகமே ஒரு மாதிரி இருக்குது, அவங்க வாய்ஸுமே டல்லாக தானே இருக்குது, வேலை கிடைச்சிருச்சுன்றாங்க ஆனால் டல்லாக இருக்குது, முதல்ல என்னன்றது அங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மகாவுமே கிளம்பி வராங்க. அப்புறமா சூர்யா ரொம்ப சோகத்தோடு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சு தான் அவங்க நண்பரே வருவாங்க. அதுக்கப்புறம் ஐடா சூர்யா சாரிடா என் மன்னிச்சிரு, முக்கியமான மீட்டிங்கு அதனால தான் வர முடியலன்னு ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும்டா பரவாயில்ல. இல்லைடா சூர்யா, நான் இப்போ தான் வந்து பார்த்தேன், ஒர்க்காக எதுவும் இல்லைடா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. டே உண்மையை சொல்லுடா. இல்லைடா உங்களோட விஷயம் கேள்விப்பட்டேன், இப்போ என்னால் வேலை கொடுக்க முடியாது, இங்கே வேலையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சூர்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வெளியே வந்து ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க. மகாக்கு வேறு வேலைக்கு அடிச்சிருச்சுன்னு இப்போ எப்படி இப்போ சமாளிக்கிறது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மகா வராங்க. ஆனால் நிறுத்துங்கன்றாங்க. என்னமாச்சு, இருங்க இங்கே நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு சூர்யா ரோட்டில் இருப்பாங்க. சூர்யா அப்படின்னு சொல்லி தோல் மேலே கையை வைக்கவும், என்னாச்சு மகா, வேலை முடிஞ்சிருச்சு அதான் இங்கே நின்றுட்டு இருக்கான்றாங்க. சூர்யா உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னுவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சே, உங்களுடைய நண்பன் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க, இதான் உங்களோட கம்பெனி, வாங்க போகலாம். மகா வேண்டாம் நடுவு மகா, வீட்டுக்கு போகலாம் வாங்க சூர்யா அப்படின்ட்டு உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க பாட்டுக்கு போவாங்க. மேடம் உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, உங்கள் சாரை பார்க்க தான் போகிறோன்றாங்க. நீங்கள் யாரையா? சூரியோட ஒய்ஃபு. வாங்க சிஸ்டர், ஹாய் அப்படின்றாங்க. ஆமாம் சிஸ்டருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, புரியல, உங்களுடைய நன்மை உங்களை நம்பி தானே இந்த வேலைக்கு வந்தாங்க, ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு வேலை கொடுக்காம அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? ஏன் அவங்க எவ்வளோ நம்பி வந்திருப்பாங்க, பல கனவுகளோடு வந்திருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்றாங்க. இல்லை மேடம் நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறத நான் என்ன கேட்கணுன்றாங்க. ஏன்னா நம்பி வந்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்க, இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு முடியாத நேரத்தில், ஏன் உங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் உங்களுடைய நண்பன் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த நன்றியெல்லாம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை அது வந்து இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், அன்னைக்கு நீ சூர்யா அதே பழைய சூர்யாவாக இருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க சூர்யா அப்படின்னு சவால் விட்டு போகிறாங்க. டே சூர்யா என்னை மன்னிச்சுடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சூர்யாவுமே அங்கே போயிடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்து சோகமாக இருக்கும். மகா சமாதானப்படுத்துகிறாங்க. சூர்யா பல தடைகள் வரையும் எல்லாம் தாண்டி தான் வரணும்னுவாங்க. அப்போ மகாவுடைய அப்பா அந்த மண்ணில் வந்து கால் வச்சு மிதிச்சிட்ருப்பாங்க. சூர்யாவுமே அந்த வேலையை போய் செய்கிறாங்க. மகா அதை பார்த்து வேண்டாம், இங்கே பாரு கஷ்டமோ நஷ்டமோ எதை வேணாலும் செய்யலான்னுவாங்க. மகா ஐஸ்வர்யெல்லாம் அந்த மண்ணில் இறங்கி செம ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.